எங்க அம்மா வந்து திடீர்னு என் கூட ஒரு நிமிஷம் வா கண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் என்னவோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போய் பார்த்தா, "இங்க பாரு எவ்வளோ பெரிய கொய்யாப்பழம் இருக்கு" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம்மா இவ்வளோ பெரிய கொய்யாப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நானும் அத பறிச்சுட்டு பார்த்தோம்னா, குறைஞ்சது ஒரு 1/4 கிலோ கொய்யாப்பழமாவது இருக்கும். ஒரு 250 கிராம் வரும். சீசன் டைம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கொய்யாப்பழம் காய்ச்சிருந்தது. அத நான் வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே ஷார்ட்ஸ் நெறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் சீசன் டைமை விட பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த டைம் வந்து கொய்யாக்கா நல்லா பெருசாவே இருக்கு. நம்ம விட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் வௌவால் குருவி வந்து கொத்தி சாப்பிட்டு போயிரும். அதனால தான் எங்க அம்மா சொன்னாங்க, "அதனால தான் கண்ணு நீ வந்து பறிச்சுட்டு போயிருவ" அப்படின்னு சொல்லிட்டு உன்ன வந்து கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இப்ப நம்ம அரிஞ்சு உப்பு மிளகாத்தூள் போடலாம். ஏன்னா இப்ப பையனும் ஸ்கூல் விட்டு வர டைம் தான். அதனால உப்பு மிளகாத்தூள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி போட்டுட்டு, அதில கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு கலந்து விட்டு எடுத்து சாப்பிட்டா நல்லா செம்ம டேஸ்ட்டா சூப்பரா இருந்தது. அதுவும் ரெட் கொய்யாப்பழம் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த சிகப்பு கொய்யாப்பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்.